நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் ஜாய் பல்கலைக்கழக வளாகத்தில் நியூஸ்7 தமிழ் நடத்தும் துளிரும் விஞ்ஞானி அறிவியல் திருவிழா தொடங்கியது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், எத்தனை பள்ளிகளை சேர்ந்த எவ்வளவு மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? பொறுப்பும் பொதுநலத்துடன் செயல்படும் நியூஸ்7 தமிழ் கல்வி, மருத்துவம், விவசாயம் என பல்வேறு துறைகளில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் மாணவிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு துளிரும் விஞ்ஞானிகள் அறிவியல் திருவிழா என்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கான மாணவிகள் கலந்து கொள்ளும் அந்த துளிரும் விஞ்ஞானி அறிவியல் திருவிழா என்பது வடக்கன்குளம் ஜாய் பல்கலைக்கழகத்தில் வைத்து நடைபெறுகிறது. நியூஸ்7 தமிழும் ஜாய் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது அதற்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கு காலை முதல் திரளான மாணவிகள் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றனர். இது ஒரு புறம் இருந்தாலும் தற்பொழுது இங்கு பல்கலைக்கழக ஊழியர்கள் தொடர்ச்சியாக அதற்கான முன்னேற்பாடு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி காலை முதல் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளிலிருந்து மாணவிகள் தற்பொழுது அவர்கள் தங்களது படைப்புகளுடன் இங்கு வருகை தந்து கொண்டு இருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்கு வருகை தந்துவிட்டு அவர்கள் தற்பொழுது இங்கு பதிவுகளும் செய்கின்றனர். எந்த பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறோம், எந்த பள்ளிகளிலிருந்து வந்திருக்கிறோம் எனவும் தற்பொழுது பதிவுகள் செய்து வருகின்றனர். நம்மோடு ஒரு மாணவி விநாயகர், அவரிடம் கேட்போம், எந்த பகுதியிலிருந்து வாரீங்க, எந்த பள்ளிக்கூடம்? நாங்கள் வடக்கன்குளத்துலேருந்து எஸ்சிவி பாலகிருஷ்ணா சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். நியூஸ்7 சார்பாக இருக்க துளிர் விஞ்ஞானி போட்டிக்கு நாங்கள் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கோம். என்னோட பேர் ஹன்சிகா. நான் அறுவடை நேரத்தில் எக்ஸஸாக வர தண்ணியை வச்சு சூரிய வெளிச்சத்துலேருந்து அந்த வீணாகிற தண்ணியை எப்படி நம்ம திருப்பி செடிகளுக்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இது பண்ணி வந்திருக்கேன். இது மூலமாக நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னும் தெரிஞ்சுக்க முடியுது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட க்ரியேட்டிவிட்டி, அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவியல் சார்பான இதுங்களை என்னாலையும் தெரிஞ்சுக்க முடியுது. இங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிப்பேங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ பிள்ளைகள் இப்போ வந்துருக்கீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 50 பிள்ளைங்க வந்திருக்கோம். எஸ்ஏவி பாலகிருஷ்ணா ஸ்கூல்ஸ் 2 ஸ்கூல்ஸ்லேருந்து வந்திருக்கோம். நான் மெட்ரிகுலேஷன்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் சௌந்தர்யா. ஜீரோ வேஸ்ட் கம்யூனிட்டின்ற ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ராஜெக்டில் அந்த சொசைட்டியில் கலெக்ட் ஆகிற எல்லா வேஸ்ட்டையுமே யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறேன். இதனால எனக்கு பயம் இல்லை. என் கருத்து, மற்றவங்க கருத்துலாம் என்ன, ப்ராஜெக்ட் நான் எப்படி பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்குது. இந்த போட்டியில் கண்டிப்பாக வின் பண்ணுற நம்பிக்கையும் ஆர்வமும் இருக்குது எனக்கு. 10 மணிக்கு நிகழ்ச்சி துவங்க இருப்பதாக இருக்கும் இந்த நிலையில் காலை முதலே ஏராளமான மாணவிகள் மிகவும் அர்ப்பணிப்போடு அந்த அறிவியல் படைப்புகளை கொண்டு இந்த பகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். நம்மோடு மேலும் ஒரு உடம்பு கேட்போம். சார் வணக்கம். இதுவரையிலும் எவ்வளவு மாணவிகள் நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? இதுவரைக்கும் ஒரு 150 மாணவிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் ஒரு 10 பள்ளிகளிலிருந்து மாணவிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் பதிவு இப்போதைக்கு ஆரம்பித்து 2 மணி நேரமாக பதிவு போய் கொண்டுள்ளது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் கிட்டத்தட்ட 8 மணிக்கு ஆரம்பித்து இது வரைக்கும் 150 மாணவிகள் ஆல்ரெடி ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் 9வது வரைக்கும் 9க்கு மேலே 10, 11, 12 ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 150+ மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாணவிகளுடைய ஒரு விழிப்புணர்வு இருக்கா சார்? இப்போ கட்டாயமாக இருக்குது சார். இது முதல் நாள்லேயே நாங்கள் ரொம்ப அதிகமான மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்க சொல்லி மற்றும் நியூஸ் சேனல் இன்னும் நிறையா ஃபேக்கல்ட்டி மூலமாகவும் நிறையா ரெக்கமெண்டேஷன்ஸ் போயிட்டு அதிகப்படியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. நல்ல விழிப்புணர்வு இருக்குது. மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு பங்கேற்றுருக்காங்க. காலை முதல் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பள்ளிகளிலிருந்து மாணவிகள் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது இந்த துளிரும் விஞ்ஞானிகள் அறிவியல் திருவிழாவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் நிலையில் மேலும் நூற்றுக்கணக்கான மாணவிகள் இந்த பகுதிகளில் வருகை தர இருக்கின்றனர். தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த அளவில் இன்றைய தினம் ஜாய் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்த அறிவியல் திருவிழாவில் மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கின்றன. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் விஜய் பிராங்க்லின் மற்றும் ஆல்வின் உடன் ரமேஷ்.